தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்ள நமக்கு ஒரு மனம் தேவை. 1 பேதுரு 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பேதுரு எழுதும்போது எழுதுகிறார், நம்ம எப்படி இருக்கணும்னாக்கா, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும். இப்போ ஒருமனம் வந்துருச்சுன்னா அங்க என்ன வந்தது? ஆட்டோமேட்டிக்கா இரக்கமும் சகோதர அன்பு வந்துருது. ஒருவர் நம்ம என்ன பண்ணுகிறோம்? சிநேகிக்கிறவளாய் மாறுக்கிறோம். ஒரு பிரச்சனைனா மன உருக்க வருகிறது. ஒரு ஆள் கஷ்டப்படுறான்னா அவங்க மேல நமக்கு மன உருக்க இருக்கிறது. இணக்கம் உள்ளவர்களாம் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் ஒரு தீமைக்கு தீமையையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக, ஒரு ஆள் நமக்கு தீமை செஞ்சுட்டான்னா உடனே அவனுக்கு தீமை செய்ய நம்ம நினைக்கவே கூடாது. எல்லாவற்றையும் மன்னித்து விட்டு அவனுக்கு என்ன பண்ணணுமா, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி தான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். அப்ப அந்த நினைவு எப்பவுமே நம்முடைய இருதயத்துல இருக்கணுங்க. நாமெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அந்த ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கடந்து போக வேண்டும். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிங்கள் என்று இங்க பேதுரு சொல்லுகிறார் பாருங்க. அப்போ ஒரு மனதோடு, நம்ம சில நேரங்கள்ல அவன் மட்டும் நல்லா இருக்கான், நாம எப்படி இருக்கும்னு நினைக்காதபடி, அவன் நல்லா இருக்கானா, இன்னும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும், இன்னும் அவனை பெருக வேண்டும் என்று சொல்லி நீங்க வாழ்த்தும் பொழுது பாருங்க, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வரும், அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கடந்து செல்கிறதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளாய் நாம் இந்த நாட்களிலே ஜெபத்திலே ஒருமனப்பட நம்மை விட்டு கொடுப்போம். தேவனை ஆராதிக்கிறதிலே நம்மை விட்டு கொடுப்போம். அது மாத்திரம் இல்ல, நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார்.